இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ராஜா வந்து ஒரு அறிவிப்பை அறிவிச்சாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இளைஞர்களும் நாளைக்கு வந்து அரண்மனைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அறிவிச்சார். அதேபோல் மறுநாள் ஆச்சு. எல்லா இளைஞர்களும் வந்து அரண்மனை முன்னாடி வந்து கூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்தார். அந்த இளைஞர்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே இருக்க பாரு, இந்த நீச்சல் குளத்துல ஒரு பெரிய முதலை இருக்கு. இந்த முதலை நமக்கு அந்த நீச்சல் குளத்துல குதிச்சிட்டோம்னா அந்த முதலை வந்து ஆளை சாப்பிட்ரும். உங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, இந்த நீச்சல் குளத்துல இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் எழுந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் இனிமேல் வந்து இந்த ராஜ்யத்துக்கு ராஜா. என்னோட மகளை உங்களுக்கு கட்டி கொடுத்துருவேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால ஒரு வீரமான ஒரு ஆளை தான் நான் வந்து என் ராஜ்யத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த போட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இளைஞர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த ராஜா சொன்னார். இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? யாருமே இறங்கலை. ராஜ்யம் வேணுமா, ராணி இப்போ பொண்ணு வேணுமா, ராஜாவோட பொண்ணு வேணுமா, நம்மளோட உயிர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர குழப்பத்தில் யாருமே குதிக்கலை. எல்லாம் யோசனை பண்ணியிருக்காங்க. ராஜாவோட பொண்ணும் பார்த்துன்னுக்குது, யோசனை பண்ணிக்குது யார் நம்மளை கட்டிக்க போகிறாங்களோ அப்படின்னு. ராஜாவும் யோசனை பண்ணிக்கிறாரு, எப்படிப்பட்ட வீரன் நமக்கு கிடைக்க போகிறான்னு தெரியல, யாருன்னு தெரியல, அந்த வீரன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் பார்த்துன்னுக்குறாங்க. இளைஞர்கள் எல்லாரும் எப்பா இது எதுவுமே வேண்டாம், நம்ம உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு யாருமே குதிக்கலை. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் குதிச்சிட்டான். குதிச்சு பயங்கரம். அந்த குதிச்ச உடனே முதல்ல வாயை திறந்துன்னு ஓடி வருது. இவனும் பயங்கரம் நீச்சல் அடித்து பயங்கரம் முதலையா அவனான்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தில் வந்து பயத்தில் போய் வெற்றி வீரமாக வந்து பயப்படாமல் அந்த கரையை வந்து தொட்டு மேலே ஏறிட்டான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ராஜா பொண்ணுக்கு சந்தோஷம். ஓகே, ஒரு வீரன் நமக்கு கிடைச்சிட்டான், சூப்பர் அப்படின்ற மாரி அந்த ராஜா கூப்பிட்டு அந்த பையனை, சூப்பர், இத்தனை இளைஞர்கள் எல்லாம் யோசனை பண்ணி நின்று இருக்கும்போது நீ மட்டும் குதிச்சு பார்த்தியா, உனக்கு என்னோடய ராஜ்யம் தரேன், என் பொண்ணும் தரேன், கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இதை விட உனக்கு வேறு என்ன வேணும் உனக்கு சொல்லு, உடனே ஸ்பாட்டில் சொல்லு, உனக்கு உடனே இப்போ தரேன் அப்படின்ற மாரி ராஜா சொன்னோன்னா ஒரே விஷயம் கேட்டான். என்னை யாரோ பிடிச்சு தள்ளி விட்டாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க ராஜா. நான் இப்படி தான் சில பேர், அதாவது பிடிச்சு தள்ளி விட்டாலும் நீந்தி வந்து அந்த பயத்தை கடந்து அவன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ராஜ்யத்துக்கு ராஜா ஆனால் ராஜாவோட பொண்ணு கிடைச்சது. நம்ம பயந்துனே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரையும் பயந்துனே தான் இருக்கணும். அதனால் இந்த பயத்தை போக்கி போராடி நம்ம ஜெயிச்சோம்னா வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.